பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும் பல வண்ணங்களால் எங்கும் கோலங்களே சேரும் சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வு மீதுதானோ நம் கண் முன்னே தெரிகின்ற வைகுண்டமோ. பட்டுப்பூச்சி தியாகத்தால் பட்டுப்புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளாய் கூட்டு குடும்பம் வாழும் பல வண்ணங்களால் எங்கும் கோலங்களே சேரும் சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வு மீதுதானோ நம் கண் முன்னே தெரிகின்ற வைகுண்டமோ. இழையாய் நூல்கள் சேர்ந்தால் குறைப்பட்டாகும். அலை அலையாய் உறவுகள் சேர்ந்தால் அன்பின் நூற்றாகும். வீட்டின் கூரைகள் நாளை கோபுரங்கள். அன்பின் வானத்திலே இல்லை எல்லைகளே. அதில் நீந்தி நீந்தி அன்பின் எல்லை தேடி ஒரு கடவுள் நாமும் காண்போம். அந்த கடவுள் கொண்டு அதில் காதல் கலந்து இந்த உலகை நாமும் வெல்வோம். சரிரே சனி அழகிய பட்டுப்பூச்சியின் தியாகத்தால் பட்டுப்புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும் பல வண்ணங்களால் எங்கும் கோலங்களே சேரும் சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வு மீதுதானோ நம் கண் முன்னே தெரிகின்ற வைகுண்டமோ. மாப்பிள்ள இருக்காரு, சக்சஸ்ஃபுல்லா தொழில் பண்றாப்ல. அவர் என்ன பெருசா படிச்சிட்டாப்ல? இத பாருங்க, பிசினஸ் பண்றதுக்கு படிச்சா மட்டும் போதாது, அதுக்கு தனி புத்தி வேணும். அது மாப்பிள்ளை கிட்ட நிறையவே இருக்கு. அது புரிய நீ ஏதோ பேசிட்டு இருக்க. என்ன மாணவி இப்படி பேசிட்டு இருக்க இவன்? நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ளை. அப்பா, அதுக்கு தான்ப்பா நானும் சொல்றேன். இப்ப நான் 12th ஃபெயிலு, மாப்பிள்ள 10th பாஸ். இருந்தாலும் முன்னேறி இருக்காரு இல்லையா? அந்த பாசிட்டிவான விஷயத்தை தான் நான் சொல்றேன். இளங்கோ, வாய் மூடிட்டு பேசாம சாப்பிடு. வாயை மூடிட்டு எங்க சாப்பிடுறது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? மா, நான் சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டேமா. 5 வயசுல தான் அண்ணன் தம்பி, அதே 20 வயசுல மாமா மச்சான் தான். அந்த உறவு தான் கரெக்டா இருக்கும். இப்போ மாமனும் மச்சானும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்க, நிறைய சாதிக்கலாம். என்ன புரியலையா? இப்ப மாப்பிள்ள பிசினஸ் பண்றாரு இல்லையா, அதுல என்ன மாதிரி ஒரு பிரெயினியனால உள்ள வச்சாருன்னு வச்சுக்க, எங்க போய் நிக்கும். 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர் ஆனா பெரிய லெவலுக்கு போயிடலாம். ஐயோ மாப்பிள்ள, இல்ல இல்ல, நான் நைட்ல இவ்வளவு தான் சாப்பிடுவேன். இன்னும் ஒரு இட்லி மாப்பிள்ளை. இல்ல இல்ல பரவாயில்ல. அவன் இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பான். இல்ல இல்ல, அதுக்காக நான் எந்திரிக்கல. நான் சாப்பிடுறதே அவ்வளவுதான், தப்பா எடுத்துக்காதீங்க. கேட்டுக்க, மாப்பிள்ள நைட்டு அளவா தான் சாப்பிடுவாராம். நான் அளவு இல்லாம தான் சாப்பிடுவேன். 2 சப்பாத்தி வை. இட்லி போதும் உனக்கு.
அப்பாத்தி வையே. முடியாது. பால் சாப்பிடுங்க. என்ன திடீர்னு பால்லாம் கொண்டு வந்திருக்க? அம்மா கொடுத்தாங்க. ஓ. நான் இப்படி உட்காந்துக்கலாமா? ஆ, தாராளமா. ஆக்சுவலி உங்ககிட்ட நிறைய பேசணும். ம், சொல்லு. இது வரைக்கும் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆளுமை செலுத்துறது இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியா பழகணும். வாழ்க்கைங்கிறது கேம் இல்ல. ஆப்போசிட்ல இருந்து உங்களை நான் ஜெயிக்கிறதுக்கோ என்ன நீங்க ஜெயிக்கிறதுக்கோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கல. ஒரே டீமா இருந்து நாம வாழ்க்கையை ஜெயிக்கணும். என்னோட கோபத்தாப சந்தோஷத்தை நீங்களும் உங்களோடத நானும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஒரு நல்ல கான்வர்சேஷன் இருந்திருக்கணும். ஆனா இது வரைக்கும் அப்படி நமக்குள்ள எதுவும் இல்லைல்ல. அதுக்கு காரணம் உங்க வீடு. நீ நீ நிறைய படிச்சிருக்க, நிறைய பேசுற. ஆனா என்னால அந்த மாதிரிலாம் எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல, வருத்தமும் இல்ல. நான் எந்த எதிர்பார்ப்போடையும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு வரப்போற மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், அவ்வளோ படிச்சிருக்கணும், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் என்கிட்ட இல்ல. அட் த சேம் டைம் நான் யாரையும் லவ் பண்ணவும் இல்லை. அப்பா அம்மா சொன்ன பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்பவுமே லைஃபை பத்தின ஒரு புரிதல் உண்டு. எப்படி வேணாலும் வாழறவ இல்லைன்னா எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. தாட்ஸ் தான் மாடர்னே தவிர புருஷனை மதிக்க தெரியாதவ இல்லைனா உங்களுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கும் எனக்கான ஸ்பேஸ் எனக்கும் இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா அமையும். எனக்கு சொல்லணும்னு தோணுனதெல்லாம் நான் சொல்லிட்டேன். பானுங்கிற நானும் சண்முகம்ங்கிற நீங்களும் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில பொருந்து இப்படி ஒன்ன வாழறோம்னா அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நாம தான் அதை அர்த்தம் உள்ளதாக்கிக்கணும். இதெல்லாம் பேசுறதுக்கு உங்க வீட்டுல சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. அதை நீங்க அமைச்சும் கொடுக்கல. புரியுது பானு. திரும்பவும் சொல்றேன், என்னால இப்ப நீ பேசின அளவுக்குலாம் பேச வராது. ஆனா ஒரு விஷயத்துல நானும் தீர்மானமா தான் இருக்கேன். நாம 2 பேரும் சேர்ந்து வாழ போற வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கணும். அதுக்கு நான் தீவிரமா முயற்சி பண்ணுவேன். தேங்க்ஸ்.
வாங்க மேடம். ரொம்ப நேரமாச்சா? உங்களுக்காக எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருக்கலாம். 10 நிமிஷம் தான் ஆச்சு. இன்னைக்கு என்ன பைக்கு? அதை விடு. கார்ல போறத விட பைக்ல ஊர் சுத்தி வந்தா இவ்வளவு ஜாலியா இருக்கும். ஆமா, ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். என்னது? ஒன்றும் இல்லை, ஊர் சுத்துறதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. எதுக்கு இப்போதைக்கு? இப்பதான் காலேஜ் படிக்கிற, அதுக்குள்ள என்ன அவசரம்? கொஞ்ச நாள் ஜாலியா இரு, ரொமான்ஸ் பண்ணு, காலேஜ் லைஃபை என்ஜாய் பண்ணு, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கலாம். ஹலோ ஹலோ, எனக்கு ஒன்றும் கல்யாண ஆசைலாம் இல்லை. உங்களுக்கு தான் கல்யாண வயசாயிடுச்சு, இப்பவே தலையில இருக்கிறதெல்லாம் கொட்டி போயிடுச்சு. இது சொல்றியா? இதெல்லாம் ஏர் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். ஓ, சித்ரா, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. பேசுங்க, எவ்வளவு வேணாலும் பேசுங்க, நான் கேக்குறேன். அது இல்ல, இப்படி ரோட்ல நின்னுக்கிட்டு பேசினா நல்லாவா இருக்கு? 2 பேரும் அப்படியே ஜாலியா பைக்ல போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு அப்படியே பேசிட்டு வரலாமே. எங்க? சும்மா வாங்க, வண்டியில ஏறு, வண்டி எங்க நிக்குதோ அங்க வரைக்கும் போவோம். ம், வண்டியில ஏறுங்க. போலாமா? என்ன வெயில் பா. ஷோ பா. ஷோ. கத்திரி முடிஞ்சு கூட வெயில் இந்த கொளுத்து கொளுத்துதே. மா, வெத்தலை பாக்குறதா? ஒரு 10 ரூபாய் கொடு. இந்தாங்க. இந்த பாப்பா, என்ன வெயிலுமா, ஐயோ தாங்க முடியலையே. அம்மா, இந்த பார், நான் வந்திருக்கிற நேரம் பார்த்து பெருமாள் கூட கதவை மூடிக்கிட்டாரு. அவர் பார்க்கறது எனக்கு கொடுப்பனல்ல. சரி விடு. என்ன கண்ணு, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? என்னம்மா இது, இந்த வெயில் எப்படி நடந்து போயின்னு கிடக்குற? மெடிக்கல் ஷாப் போறேன். ஐயோ, என்னம்மா, உனக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், சில மெடிசின்ஸ் வாங்க வேண்டியிருந்தது, அதான் போயிட்டு இருக்கேன். எவ்வளோ உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்காம அந்த குடும்பத்துல போய் மாட்டிக்கிட்ட. நான் என்ன எனக்காகவா சொன்னேன்? உன் நல்லதுக்காக தானேம்மா சொன்னேன். இங்க பாருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப பேசி என்ன ஆக போகுது? விடுங்க. இருமா, எப்படியும் அந்த குடும்பத்துல போய் மாட்டிக்கிட்ட. ஆனா அந்த குடும்பத்துல சிக்கி சீரழியாம பாத்துக்க. பானுகண்ணு, நீ படிச்ச பொண்ணு, திறமையான பொண்ணு, அழகான பொண்ணு. இவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம்டா? அங்க இருக்காளே மீனாட்சி, ஓட ஓட ஒண்ணு விரட்டி ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவா. அவகிட்ட ஜாக்கிரதையா பார்த்து நடந்துக்க. அவ என்ன நினைக்கிறாளோ அதான் அந்த வீட்டுல நடக்கும். அந்த குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க ஒன்னும் லேசுப்பட்டவங்க கிடையாது. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. எங்க நீ புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு அடம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இங்க பாருங்க, என் கல்யாணம் எப்படி நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு இப்ப யோசிக்க கூட எனக்கு டைம் இல்ல. இப்ப அதெல்லாம் பேசி என்ன போகுது? விடுங்க. ஐயோ, இருமா, அப்படியெல்லாம் விட முடியாதுமா. புரியுது புரியுது, நல்லா புரியுது. வாதங்க என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்ப அந்த குடும்பத்தை பத்தி நீ நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டல. இருந்தாலும் இனிமேதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். இத பாரு, அந்த குடும்பத்துல குடும்பம் நடத்துறது குதிரை கொம்பு.
எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்குமா. உன்னை பார்த்தா என் மூத்த பொண்ணு மாதிரி இருக்கிற. அந்த உரிமையில தான் கண்ணு பேசுறேன். நாளைக்கு உனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாதுல்ல, அந்த எண்ணத்துல தான் கண்ணு பேசுறேன். சரிங்க, நான் கிளம்புறேன். ஐயோ இரு கண்ணு, என்ன பொசுக்கு பொசுக்குன்னு கிளம்புற? இன்னும் சொல்ல வேண்டியது கொஞ்சம் இருக்குல்ல. ஏதாவது விசேஷம் இருக்கா? என்னது? ஏதாவது குழந்தை இருக்கான்னு கேட்டேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணு அவசரம் இல்ல கண்ணு. இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா ஜாலியா இருங்க. அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கிட்டா போகுது. அதே நேரத்துல இப்படி ஒரு சந்தோஷமான செய்தி வரும்போது மறந்து கூட அந்த கொள்ளி கண்ணுக்காரி இருக்காளே, யாரு? மீனாட்சி, என் பொண்ணு. அவகிட்ட சொல்லிடாத. ஐயோ, அவ கண்ணு பட்டுச்சுன்னு வச்சுக்க, அப்படியே கருகே போயிடும். ஆமா கண்ணு, இத பாரு, இந்த விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்ட வேணா சொல்லிக்க, சரியா? ஏன் இத உன்கிட்ட சொல்றேன்னா, இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி அவ வயித்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கலம்மா. அப்புறம் அவ எப்படி நல்லவளா இருப்பா? அதனால தான் கண்ணு உன்கிட்ட சொல்றேன். நீ நல்லா இருக்கணும், புள்ள குட்டி பெத்துக்கிட்டு தீர்காயுசா சுமங்கலியா நல்லபடியா வாழணும். உன் வயிறு மனசு குளிர்ந்து இருக்கணுமா, அதுக்காகத்தான் சொல்றேன், சரியா? சரிங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ இருமா, இந்த கோயில் பாத்தியா இவ்வளவு நேரம் மூடி இருந்தது. நான் பார்த்தேன் மூடி இருந்தது. நீ புண்ணியவதி வந்த உடனே கோயில் திறந்துருச்சு. இரு, சாமி கும்பிட்டு போலாமா? இல்லங்க, பரவாயில்ல, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். அப்படியா? சரி போ கண்ணு, உனக்கு சேர்த்து பெருமாள் கிட்ட நானே வேண்டிக்கிறேன். நெருப்புல நிக்கிற மாதிரியே மூஞ்சி வச்சு பேசிக்கிட்டு இருக்காளே, நம்ம கிட்டதான் அப்படி பேசுறாளா இல்ல எல்லார்கிட்டயும் அப்படிதான் பேசுறாளா? எப்படியா போட்டோம், வீட்டுல 2 பேரும் இடிச்சுக்கிட்டு செத்தாளுங்கன்னா போதும், நமக்கு அதுதான் தேவை. ஏமா இன்னொரு பாக்கு கொடுமா. என்ன இடங்க இது? சாப்பிட போலாம், டிஸ்கஸ் பண்ணலான்னு சென்னை வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஏங்க, சென்னையில தெரிஞ்ச இடம் தாங்க இது. இங்க பாருங்க, எப்பவுமே இங்க தான் தங்குவேன். வாங்க. வாங்க, பயப்படாம வாங்க. வாங்க, உள்ள வாங்க, சும்மா வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. டிவி அது கேபிள் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், அதான் வரல.
எல்லாம் வரணும்? நம்ம எங்கேயாவது வெளியே போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டே பேசியிருக்கலாம்ல. அது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபியூச்சரை பற்றி, நம்ம வாழப்போகிற வாழ்க்கையை பற்றி தனியாக ப்ரைவசியாக டிஸ்கஸ் பண்ணலாமேன்னு தான் கூப்பிட்டு வந்தேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்க சான்ஸே இல்லைங்க. செம அழகுங்க. கிளியோ பண்ற மாதிரி இருக்கீங்க. எப்படி சொல்றதே தெரியலங்க. ஏங்க கல்யாணம் பண்ணி போறோம்ல, ப்ளீஸ்ங்க ஒரே ஒரு முறை. ஏங்க ஒரே ஒரு முறை ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க. ஒருவேளை ரூம் பாயா இருக்குமோ? ரூம் பாயின்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏதாவது சாப்பிட ஆர்டர் பண்ணுறேன். சார் ரூம் புக் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? இல்லைங்க சார் போலீஸ் வந்திருக்கு சார், சீக்கிரம் கிளம்புங்க சார். சார் கிளம்புங்க சார். ஐயோ. வாங்க 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 வெளியில வாங்க வெளியில வாங்க. காலி பண்ணிருங்க சார் சீக்கிரம் வாங்க சார். நீங்க போங்க. நான் சார் நீங்க. ஐயோ ஏய் கிளம்பு 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 கிளம்பு. துப்பட போடு. ஐயோ போலீஸ் வருதுடி. போலீஸ் வந்தா என்ன? நம்ம என்ன பண்றோம்? பேசிட்டு தானே இருக்கோம். ஐயோ கல்யாணம் பண்ணாம இந்த மாதிரி ரூம் போட்டா ஒத்துக்க மாட்டாங்கடி. கிளம்புடி. நீங்க அப்படியே ரூம் போட்டீங்க. இத பாரு, கேள்வி மேல கேள்வி கேட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சீக்கிரம் கிளம்புடி. துப்பட போடு. ஐயோ போ 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 போ. போடி. என்னங்க நீங்க பேசிட்டு இருக்க நேரம்ல போடி. ஐயோ நீங்க எப்படி வருவீங்க? ஐயோ நான் பால்கனி வழியா வந்துறேன், நீ போடி. போ போ போ. சரி. ஐயோ ஐயா, நம்ம நெசவாளர் சங்கத்தோட சென்னை கிளை உறுப்பினர்கிட்ட கலந்து பேசின நீங்க எல்லா விஷயமும் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கய்யா. புது டிசைன் கொண்டு வந்தா நல்ல வரவேற்பு இருக்குங்கய்யா. இந்த பக்கம் போயிருப்பாளா அந்த பக்கம் போயிருப்பாளா? தெரியல எந்த பக்கம் போயிருப்பானே. சரி வா, இப்படி போ. சரி வாங்க. எங்கேயா போயிருப்பா அவ? இங்கே தானே ஓடி வந்தா? இப்படி அலைய விடுறாங்க ஐயா.
எக்ஸ்கியூஸ் மீ சார். ஐயா ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. வாங்க வாங்க. இல்லைங்கய்யா, இங்கே தான் டூட்டி. அப்படியா? இது நம்ம கார் தான், என்ன பிரச்சனை? ஐயோ அப்படிங்களா? வேற ஒன்றும் இல்லைங்கய்யா. அப்புறம் லாட்ஜில் ரூமு போட்டு ரொம்ப அலம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கய்யா பசங்க. ஒரே டார்ச்சரா இருக்குங்கய்யா. அதாங்கய்யா செக் பண்ணலான்னு வந்தோம். ஒரு பொண்ணு இந்த பக்கம் ஓடி வந்தது. அது கார்ல கீர்ல ஒளிஞ்சிருக்கான்னு செக் பண்ண வந்தாங்கய்யா. அப்படியா? தெரியலையே. சாரி, உங்க வேலையில நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. வாங்க. வரங்கய்யா, வாயா.